ஹலோ ஆல், ஜின் மிஷினில் டெய்லி க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி பின்னால் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது மேலே நம்ம வந்துட்டு இந்த மிஷினை வந்து ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது மிஷினை லைட்டாக இப்படி மேலே தூக்கி பின்னால் சாய்ச்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஹோல்டரில் போயிட்டு ப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ நம்ம பயப்படாமல் நல்லா கீழே வரைக்குமே நம்ம வந்து விடலாம். மெஷின் கொஞ்சம் ஹெவி லோடாக இருக்குது, ஆனாலும் இது வந்து நல்லாவே தாங்கும். ஸோ இந்த ஸ்டாண்டை கடைசியில் நான் எப்படி அதை எடுத்து நான் காமிக்கிறேன், அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம மெஷினை இப்படி மேலே தூக்கி போட்டதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆயில் வந்துட்டு இந்த லைட் கலருக்கு கொஞ்சம் ரொம்ப டார்க்காக தெரியுது, அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த டஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ணணும். ஹெவி லோட் மிஷின்ஸில் எப்போவுமே நம்ம வந்துட்டு நிறைய இப்போ 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் எல்லாம் ஒரு சில நாள் தைக்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு டெய்லியுமே ரொட்டீனில் இந்த ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி தூசி மாதிரி வந்துட்டு டஸ்ட்டு சேர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த நீரில் உள்ளே வந்து நம்மளுக்கு இறங்குது இல்லைங்களா? அந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய இந்த மாதிரி புகை மாதிரி அப்படியே கொஞ்சம் டஸ்டியாக இருக்கும். அதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி துணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொட்டீனாக டெய்லியும் பண்ணும்போது நிறையா சேராது. ஸோ மிஷினும் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக க்ளீனிங்கும் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மிஷினும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரெகுலர் யூஸ்க்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டெய்லியும் க்ளீன் பண்ணுங்கள். அதாவது ஹெவி லோடாக நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி க்ளீன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி டஸ்ட்டு நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அது கரெக்டாக அந்த மேலே ஃபூட்லியெல்லாம் வந்துட்டு திடீர்னு லூப் அடிக்கும், இல்லைன்னா ஊசியில் வந்துட்டு ரொம்ப சேரும்போது சிக்கிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாருங்கள், பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த துணியில் பார்த்தோம்னா நிறைய டஸ்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ மற்ற இடத்துலையும் பார்த்துக்கோங்க, வேறு ஏதாச்சும் அங்கங்கே சிக்கியிருக்கா, நூல் த்ரெட்டு போய் உள்ளே லாக் ஆகிருக்குதா, அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு ஆயிலையும் ஹை லோவெலாம் வந்து செக் பண்ணிவிட்டு, சரிங்களா? ஹை லோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் டெய்லி முடியலனா 2 days once ஆகுது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மற்ற மிஷின்ஸ் மெரிட் மிஷின் அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து க்ளீனிங் ரொம்ப ஈஸி. நம்ம அழகாக மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்லி ரொட்டீனில் இந்த ஆயில்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிம் ஜாக் ஜுக்கி எதுவாக இருந்தாலும் சேம் ப்ராசஸ், எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு டெய்லி ரொட்டீனில் க்ளீன் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ இதுதான் பின்னால் அந்த ஹோல்டர். இதை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.